நமசிவாய. வருகின்ற 4ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, வரகுந்த சதுர்த்தி. வரகுந்த சதுர்த்தியை பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வரகுந்த சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் சனி வரகுந்த சதுர்த்திமாங்க. வெள்ளிக்கிழமையில் வருது என்ன சனி வரகுந்த சதுர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சதுர்த்தி அடுத்த நாள் காலை வரை இருக்கிறதுனால, சூரியவதத்தில் சதுர்த்தி இருக்கிறதுனால, பொதுவாக பார்த்தோம்னா நம்ம சூரிய அஸ்தமனத்தில் தான் சங்கடஹர சதுர்த்தி மற்றபடியான இருக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி வழிபாடு எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனி வரகுந்த சதுர்த்தி என்று ஒரு சொல்லுண்டு. இதை விட்டிங்கன்னா ஒரு வருஷம் காத்துட்ருக்கணுங்கிறது முக்கியமான இன்னொரு விஷயம். பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு பல கோடி முறை பலன், எப்படி கிரகண காலத்திலே ஒரு பலன் இருக்கிறதோ அந்த மாதிரியான பல கோடி முறை பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்போதர விநாயகர் என்ற விநாயகரை வழிபடுவார்கள். ஆக்சுவலாக இது நம்ம இந்த நாளில் விநாயகரை வழிபடுவது என்றாலும், இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் வேற ஒரு விஷயம் செய்யணும். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவே. நீங்கள் ஜென்ரலாக விநாயகருக்கு இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அருகம்புல் வாங்கி விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிட்டு, நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், மேட் போட்டுட்டு ஏதாவது உட்காருங்க, அல்லது பலகையை போட்டு உட்காருங்கள். உடல் தரையில் படாத மாதிரி உட்காந்துக்கோங்க. விளக்கேற்ற வைத்துக் கொள்ளுங்கள். ஈவினிங் டைமில் தான், நைட் வரைக்கும் செய்யலாம், 9 மணி வரைக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கணபதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி கல் கணபதி வைத்திருந்தீங்களா, அதையே நீங்கள் வச்சு நல்லா அவருக்கு அபிஷேகம், அதாவது நீரால் அபிஷேகம் செய்துட்டு, அதுக்கப்புறம் அதாவது நல்லா தொடச்சு அவருக்கு ஒரு வேஷ்டி ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு கட்டிடலாம். நாட்டு மருந்து கடையிலே விநாயகர் வேஷ்டின்னு கட்டினா சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன விநாயகர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மஞ்சள் விநாயகர் வைத்துக்கொள்ளலாம். உங்களால் முடிந்தால் 21 குழக்கட்டை செய்ய வேண்டியது. நீங்கள் இந்த நாளிலே விநாயகர் பார்த்தோம்னா சூரிய மண்டலத்திலே வீட்டில் விநாயகர் என்று சொல்லப்படுகிறார் இந்த விநாயகர். அப்போ இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த ஒரு 3ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தது. அதாவது சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது, எந்தெந்த மாதிரியான ஜாக்கிரதை உணர்வுகள் தேவை என்று ஒரு பதிவு போட்டிருக்கேன். யாரும் இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த நாளிலே அது வந்திருக்கிறது. கண்டிப்பான முறையிலே அதை போய் பாருங்கள். இந்த சேனலில் நீங்கள் இதை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த சேனல்லையே அந்த ஒரு பதிவும் இருக்கும். கண்டிப்பான முறையிலே அதை போய் பாருங்கள். இப்போ என்னெல்லாம் நமக்கு தேவையோ அந்தந்த தேவையை நாம் கிடைப்பதற்கு நம்ம எடுத்தோடனே எந்த ஒரு பூஜை செய்தாலும் விநாயகரை பூஜை செய்துட்டு அவர்கிட்ட தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் டைட்டிக்கிட்ட நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி பண்ணும்போது இந்த விநாயகருக்கு நம்ம செய்துவிட்டு ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக, லம்போதராய நமக என்று 108 முறை நீங்கள் ஜபிச்சிடலாம். அதாவது அருகம்புல் போட்டுருங்க. ஒவ்வொரு தடவையும் அருகம்புல் போடணும்னு அவசியம் இல்லை. அருகம்புல் நீங்கள் மாலையாவோ அல்லது அருகம்புல் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 5 ரூபாய்க்கு போட்டுடலாம். அருகம்புல் போட முடியாத இன்டர்நேஷ்னல் பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பூக்கள் ஏதாவது இருந்ததுன்னா பூக்கள் போடலாம். அல்லது அரிசியில் நான் அக்ஷதை செய்ய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டு அதை கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான முறை. அது மாதிரியான விஷயமாக செய்யலாம். இந்த 108 முறை சொல்கிறீங்க இல்லையா, 108 முறை சொல்ல முடிஞ்சுன்னா 108 முறை சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களால் 108 முறை சொல்ல முடியாத ஒரு நேர குறைவு காரணமாக இருந்ததுனால் ஓம் லம்போதராய நமக 21 முறை சொல்லிவிட்டு 21 முறை நமஸ்காரம், ஒவ்வொரு தடவை சொல்லும்போது நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. அல்லது 108 முறை சொல்கிறீங்கன்னா 108 முறை சொல்லிவிட்டு ஒரு 21 நமஸ்காரம் சொல்லிக்கிட்டே தனியாக ஒரு நமஸ்காரம் ஒரு 21 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு பலன் கிடைக்கும். கொழுக்கட்டை செய்ய முடிஞ்சுன்னா 21 கொழுக்கட்டை, தேங்காய், தாம்பூலம், வெத்தலைவாக்கு. தாம்பூலம்னு உங்களுக்கு தெரியும், வெத்தலைவாக்கு, வெத்தலைவாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஒரு இதுவும் வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். சுண்ணாமும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க. ஆனால் இந்த வரகுந்த சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதுக்கு என்ன விசேஷம், என்ன முக்கியமான விஷயம் செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த நாளிலே மல்லிகை பூவால் சிவனை அர்ச்சித்தால் அதிகப்படியான பலன் சேரும். இதுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களால் வீட்டிலேயே செய்ய முடிஞ்சதுன்னா அதிகப்படியான பலன் உங்கள் வீட்டிலேயே இருக்கும். அந்த எனர்ஜி டோட்டலாக உங்கள் வீட்டிலேயே இருக்கும். எங்கள் வீட்டில் சிவன் படம் கிடையாது, சிவலிங்கம் கிடையாது. சிவன் நான் சின்னது ஸ்படிகத்தில் வாங்க சொல்லியிருந்தேன். அது மாதிரி வாங்கி வச்சுக்கல, யாரும் வைக்கலை, எங்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை படம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகப்படியான ஒரு பலன் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைப்பதற்காக சிவலிங்கத்தை மஞ்சளில் பிடியுங்கள். மஞ்சளில் சிவலிங்கம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இதோட அட்டாச் ஆகிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான ஒரு முறையாக மஞ்சளில் இந்த சிவலிங்கத்தை பிடிக்கலாம். இது அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடியது. இந்த நாளிலே சிவலிங்கத்தை மல்லிகை மலரால் அர்ச்சிக்க வேண்டும். எப்படி அர்ச்சிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நார்மலாக அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கிறது. ஆனால் சூட்சும மந்திரம், அதிசூட்சும மந்திரம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த அதிசூட்சும மந்திரம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பஞ்சாட்சர மந்திரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்திலே பல வகையான மந்திரங்கள் இருக்கின்ற, ஒவ்வொரு காரியத்தை நம்ம தீர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு வகையான மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு மந்திரமாக நாம் என்ன நினைக்கிறோமோ நினைத்ததை உடனடியாக பலனளிக்க கூடிய ஒரு விஷயமாகவும் பல கோடி முறை பலன் தரக்கூடியது என்று சொல்லக்கூடிய சிவய சிவ,
சிவய சிவ, ஓம்லாம் வேண்டாம், சிவய சிவ சிவய சிவ சிவ சிவய சிவ சிவய சிவன்னு சொல்லிக்கிட்டே 108 டைம்ஸ் நீங்கள் வந்து மல்லிகை பூவால் செய்ய வேண்டும். வேறு ஏதாவது பூ, மல்லிகை பூ கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது மல்லிகை மலரால் அர்ச்சிக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்பொங்கல் நிவேதனம் செய்து விடுங்கள். நீங்கள் முதல்ல வந்து எடுத்தோன்னா விநாயகருக்கு நீங்கள் வந்து குழக்கட்டையோ இல்லை ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் குழக்கட்டை செய்ய முடியலன்னா ட்ரை ஃப்ரூட் அதாவது கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு உலர் திராட்சை, அதை வச்சு நீங்கள் நிவேதனம் செய்யலாம். முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியா இருந்தாலும் அந்த நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் ஓம் லம்போதராய சொல்லி லம்போதராய நமக சொல்லிட்டு பண்ணிக்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சிவனுக்காக வந்து தனியாக வந்து நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். நார்மலாக நீங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கோ ஏதாவது ஒரு விளக்கேற்றிருந்தீங்கன்னா அதை தவிர சிவனுக்காக நினைத்துக்கொண்டு இந்த வரகுந்த சதுர்த்தி சிவபூஜை செய்ய போகிறீர்கள் என்று சொல்லிட்டு சிவய சிவ என்ற ஒரு நாமத்தை அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து விட வேண்டியது. உங்களால் வந்து எக்ஸ்ட்ரா என்னால் வந்து அஷ்டோத்திரமும் சொல்ல முடியும்னா நீங்கள் வந்து ஏதாவது புக் வாங்கிக்கோங்க, அஷ்டோத்திரம் சிவ அஷ்டோத்திர புக் வாங்கிக்கோங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுளில் தேடி பாருங்கள், சிவ அஷ்டோத்திரம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிவ அர்ச்சனை வரும். ஆனால் அதையெல்லாம் விட மிக அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது இந்த சிவய சிவ மந்திரம். இந்த சிவய சிவ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க, வெண்பொங்கல் அபிஷேகம் பண்ணுங்கள், நிவேதனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சளை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே திரும்பவும் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு சிவய சிவ சொல்லிவிட்டு இந்த மல்லிகை மலர்லாம் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் துணியில் கட்டி ஏதாவது முக்கியமான இடத்துல வீட்டில் வச்சுருங்க. வெளியில் கட்டி தொங்க விடலாமான்னா தாராளமாக தொங்க விடலாம். அதுவும் ஒரு அதிகப்படியான ஒரு பலன் சேரும். முன்னாள் கண்டிப்பான முறையில் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த மல்லிகையை வந்து அந்த நாளிலேயே நீங்கள் வந்து தூபதீபம் காமிச்சு கடைசியாக நமஸ்காரம் பண்ணுவீங்க இல்லையா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு மல்லிகையை வந்து தலையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வைங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, அதாவது குழந்தை இந்த சென்ஸ் ஒரு 5 வயசு 4 வயசு பொண்ணுக்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வைங்க. ஆண்கள் கூட அவங்களோட காதில் வச்சுக்கலாம். முதல்ல அது மாதிரி வச்சுக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ தான் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டே தான் மஞ்சள் எடுக்கணும். மஞ்சள் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மஞ்சளை எடுத்து முதல்ல உங்களோட கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து உங்களுடைய நெட்டுக்கிட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கையால் மெதுவாக அதை வந்து சமநிலைப்படுத்துங்கள். அதாவது லிங்க வடிவில் இருப்பதை சமநிலைப்படுத்தி அந்த ஒரு ஏதாவது ஒரு சிப்லா கவரில் போட்டுட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேஷ் பாக்ஸ்லையோ பீரோலையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம். மல்டிபிள் இடத்துல வைக்கணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மல்டிபிள் இடத்துல வைக்கலாம். அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அது அங்கேயே இருக்கட்டும். இதை போட்டு குளிக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா அத்தனை ஒரு மகத்துவம் கொண்ட பூஜை இந்த பூஜையை செய்ய மறந்து விடாதீர்கள். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் சிவலிங்கம் எப்படி செய்வது அப்படின்ற ஒரு முறையும் வரும். மஞ்சள் சிவலிங்கம் செய்து மல்லிகை மலர் அர்ச்சனை செய்வது அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறை. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம